உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. அண்மை செய்தி. எதிர்க்கட்சியை பற்றி விமர்சிக்கும் போது விஜய் நாவடக்கத்துடன் பேச வேண்டும் என்று சாமானியர் ஆவேசமாக பேசியுள்ளார். இதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். செந்தில் பாலாஜி ஒரு கட்சியின் மாவட்ட தலைவர். அவரை விஜய் எதிரியாக பார்ப்பது வேடிக்கையாக உள்ளது. ஊழல் வழக்கை எதிர்கொள்ளும் எம்ஆர் விஜயபாஸ்கரை நல்லவரை போல் சித்தரிக்கிறார் விஜய் என்றும் அவர் பேசியிருக்கிறார். மக்களுக்கான நலத்திட்டங்களை பற்றி யோசிக்காமல் விஜய் எதிர்க்கட்சியை மட்டும் விமர்சிப்பதா என்று சாமானியர் ஆவேசமாக கேள்வி எழுப்பியுள்ளார். வெறும் வார்த்தையால் மட்டும் விளையாடும் விஜய் நலத்திட்டங்கள் மூலம் செயலில் காட்டினால் நல்லது என்றும் அவர் கூறியிருக்கிறார். இதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். செந்தில் பாலாஜி உனக்கு எனக்கு எதிரி இல்லை, அவருக்கும் எதிரி இல்லை. அவர் தனிப்பட்ட ஒரு கட்சியின் லீடர். அவர் ஒரு மாவட்ட லீடர். அந்த லீடர் இப்போ இவர் மட்டும் நான் சுத்தமானாரா? விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர் அவரும் ஒரு வழக்கு இருக்குல்ல. எம்ஆர் பாஸ்கர் அவரும் ஒரு வழக்கு இருக்கு. அப்புறம் இவரும் நல்லவர், அவர் நல்லவர்னு எப்படிங்க நீங்கள் சேர்த்துக்கணும்? நீ எப்படி தீய சக்தியை பற்றி பேச முடியும்? இப்போ இவங்களுக்கெல்லாம் நாளைக்கு மந்திரி பதவி கொடுத்தா அப்படியே கை சுத்தத்தோடு இருக்க போகிறாங்களா? இதெல்லாம் தப்பு. வார்த்தையை விடக்கூடாது. என்னைக்கு உங்களுடைய ஸ்டேட்மெண்ட் நீங்கள் வந்தால் மக்களுக்கு என்ன செய்யணும், என்ன அதோட டெவலப் பண்ணங்க செய்யணும், படிப்பு வசதியை பெருக்கணும், தொழில் வளத்தை பெருக்கணும், கம்ப்யூட்டர் செக்ஷன் இந்த மாதிரி வளர்ந்து இதற்கான ஒரு இதை செய்யணும். இதெல்லாம் விட்டுட்டு எதிர்க்கட்சி திட்டுறது அவங்களுக்கு அதெல்லாம் தப்பு. செந்தில் செந்தில் பாலாஜி உனக்கு எனக்கு எதிரி இல்லை, அவருக்கும் எதிரி இல்லை. அவர் தனிப்பட்ட ஒரு கட்சியின் லீடர். அவர் ஒரு மாவட்ட லீடர். அந்த லீடர் இப்போ இவர் மட்டும் நான் சுத்தமானாரா? விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர் அவரும் ஒரு வழக்கு இருக்குல்ல. எம்ஆர் பாஸ்கர் அவரும் ஒரு வழக்கு இருக்கு. அப்புறம் இவரும் நல்லவர், அவர் நல்லவர்னு எப்படிங்க நீங்கள் சேர்த்துக்கணும்? நீ எப்படி தீய சக்தியை பற்றி பேச முடியும்? இப்போ இவங்களுக்கெல்லாம் நாளைக்கு மந்திரி பதவி கொடுத்தா அப்படியே கை சுத்தத்தோடு இருக்க போகிறாங்களா? இதெல்லாம் தப்பு. வார்த்தையை விடக்கூடாது. என்னைக்கு உங்களுடைய ஸ்டேட்மெண்ட் நீங்கள் வந்தால் மக்களுக்கு என்ன செய்யணும், என்ன அதோட டெவலப் பண்ணங்க செய்யணும், படிப்பு வசதியை பெருக்கணும், தொழில் வளத்தை பெருக்கணும், கம்ப்யூட்டர் செக்ஷன் இந்த மாதிரி வளர்ந்து இதற்கான ஒரு இதை செய்யணும். இதெல்லாம் விட்டுட்டு எதிர்க்கட்சி திட்டுறது அவங்களுக்கு அதெல்லாம் தப்பு. செந்தில் உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி.